கண்டிப்பா விஜய் ஃபேன் தான். வீட்டில் ஒரு மாதம் குழந்தைய விட்டுட்டு நாங்கள் காலங்காத்தால ஷோக்கு வந்திருக்கோம். கண்டிப்பாக விஜய் ஃபேன் தான். இந்த ரெண்டு விஜய் இல்லாமல் கடைசியில் வேறு நிறைய அது ஏதோ க்ளோனிங் மாதிரி ஏதோ பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு எனக்கும் புரியல. நானும் அந்த கன்ஃபியூஷனில் தான் வந்துட்டு இருக்கேன். நல்லா இருந்துச்சு. படம் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? பிடிச்சிருந்துச்சிங்களா? தளபதி பார்க்கும்போது எப்படி இருந்தது? சந்தோஷமா இருந்தீங்களா? என்ன எதிர்பார்த்தோம் நீங்க? படம் எப்படி இருந்துச்சு? பெருசாக எதிர்பார்த்தோம், அதோட பெருசாகவே கொடுத்துட்டாங்க. தளபதி எப்படி இருந்தாரு? மாசாக இருந்தார். சிஜி மட்டும் நல்லா பண்ணியிருக்கலாம். சின்ன விஜய் வந்து கொஞ்சம் சொதப்பியிருக்காங்க. வாயிலாம் அப்படி நல்லா தெரியுது. கொஞ்சம் சிஜி நல்லா பண்ணி செலவு பண்ணியிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் எப்படி இருந்துச்சு? அதெல்லாம் அதுதான் கொஞ்சம் இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாம். ஸ்னாப் சாட் ஆப் மாதிரி இருந்தது, இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாம். இந்த ஸ்னாப் சாட்லேயே இருக்கும்ல ப்ரோ, ஃபேஸ் ஆப், அது மாதிரி இருந்தது. இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம். அது மட்டும் கொஞ்சம் குறையா இருந்தது, மற்றபடி ஓகே. விஜயகாந்த் வரதெல்லாம் எப்படி இருந்துச்சு? அது நல்லா இருந்தது கொஞ்சம். டான்ஸ் எஸ்கே வர போஷன்ஸ் எப்படி? சூப்பராக இருந்தது ப்ரோ. நல்லா படம் எடுக்குறாங்க. நல்லா தானே இருக்கு. பிடிச்சிருச்சா? பிடிச்சிருச்சா? நல்லா தான் இருந்தது. தளபதி எப்படி இருந்தாரு? அருமையாக இருந்தார். எஸ்கே பயங்கரம், தலை பயங்கரம், தலை பீஜம் நைஸ். நல்ல குட் மூவி. த்ரிஷா டான்ஸ்லாம் எப்படி இருந்தது? நல்லா இருந்துச்சு. எந்த விஜய் ரொம்ப பிடிச்சது? தளபதியா இளைய தளபதியா? இல்லை தளபதி. நல்லா இருந்தது ப்ரோ. பிடிச்சிருந்துச்சா? டிஏஜிங் ட்ரெய்லரில் பார்க்குறப்போ ஒரு மாதிரி நல்ல ஃபீல் இல்லை. பட் இப்போ தேட்டரில் பார்க்கும்போது ஃபீலிங் நல்லா இருக்குது. டிஏஜிங் நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ தளபதி எப்படி இருந்தாரு? நல்லா நடிச்சிருந்தார் ப்ரோ. நல்லா இருந்தது. ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளேலாம் வெங்கட் பிரபு எப்படி பண்ணியிருக்காரு? எல்லாமே நல்லா இருந்தது ப்ரோ. ஒரு வாட்டி பார்க்கலாம் கண்டிப்பாக. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்தது. ஐ திங்க் நிறைய ஓல்டு ஸ்டோரி, ஐ மீன் அவர் பண்ண படங்கள்லேயே நிறைய சீன்ஸ் எல்லாம் வச்சு அந்த ஃப்ளாஷ்பேக் சீன்ஸ் வர மாதிரிலாம் வச்சு பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு. பிரசாந்த், பிரபுதேவா எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க ப்ரோ. எல்லாரும் அவங்க ரோல்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு. படத்தில் இந்த ரெண்டு விஜய் இல்லாமல் கடைசியில் வேறு நிறைய அது ஏதோ க்ளோனிங் மாதிரி ஏதோ பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு எனக்கும் புரியல. நானும் அந்த கன்ஃபியூஷனில் தான் வந்துட்டு இருக்கேன். தளபதியை ஸ்க்ரீனில் பார்க்கணும்னு நினச்சோம். அது ப்ரெசன்ட் ஃபுல்லாக நல்லா இருந்தது. என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தது. தளபதியா இளைய தளபதியா யார் ரொம்ப பிடிச்சிருந்தது? ரெண்டு பேருமே நல்லா இருந்தது. இளைய தளபதி வந்து ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருந்தது. படத்தில் த்ரிஷா டான்ஸ்லாம் சூப்பராக இருந்தது. நல்லா இருந்தது. எஸ்கே வர சீனு அப்புறம் அதெல்லாம் வந்து எதிர்பார்க்கல, நல்லா இருந்தது. அந்த கூஸ்பம்ப் மூமெண்ட்லாம் எப்படி இருந்துச்சு? கூஸ்பம்ப் மூமெண்ட் எல்லாமே நல்லா இருந்தது. எதிர்பார்க்கல. அது வில்லனும் தளபதி வந்து ஹீரோவும் தளபதின்னு எதிர்பார்க்கல. நல்லா இருந்தது. சூப்பராக இருந்தது. தளபதி பார்க்கும்போது எப்படி ஃபீல் பண்ணீங்க? நல்லா இருந்தது. நல்லா சூப்பராக இருந்தது. கெட்டப் எல்லாமே நல்லா இருந்தது. எல்லாமே இருக்கு. சென்டிமெண்ட்டும் இருக்கு, ஃபைட் சீனும் இருக்கு. ட்விஸ்ட்டுக்கு மேலே ட்விஸ்ட்டும் வச்சிருக்காங்க படத்தில். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல தெரிஞ்சது, ஆனால் செகண்ட் ஹாஃப்ல மோஸ்ட்லி தெரியல. அந்த பிரபுதேவாலாம் இருக்கிறது சத்தியமா தெரியல, வில்லனா இருக்குது. லாஸ்ட் டைம் தான் தெரிஞ்சது. த்ரிஷா டான்ஸ் எப்படி இருந்துச்சு? நல்லா தான் இருந்தது. எஸ்கே வர போஷன்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு? எஸ்கே நல்லா தான் பண்ணியிருந்தார் லாஸ்ட் டைம். ஓகே, தேங்க்யூ. அதெல்லாம் எப்படி? ப்ரோ நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அவ்வளோ சர்ப்ரைஸாக இருக்குது ப்ரோ. செகண்ட் ஹாஃப்லாம் லாஸ்ட்டில் உங்களுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது படம். பார்த்தா சில பேர் தான் ரிவ்யூ எல்லாம் மோசமாக கொடுக்குறாங்க. ஆனால் தளபதி எப்பவுமே மாஸ் தான் ப்ரோ. லாஸ்ட் இன்னும் ஒரு படம் தான் இருக்குது, அதுவும் பயங்கர செலிப்ரேஷனாக இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்குது படம். என்ன எதிர்பார்த்தீங்க? சாட்டிஸ்ஃபை? பழைய கதையை விட கதை கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அப்பாவும் பிள்ளையும் வந்து இதில் ரொம்ப விறுவிறுப்பாக பண்ணியிருக்காங்க. அதே போல் நண்பராக நடித்து அவங்க கூட இது துரோகம் பண்ணுற மாதிரி நடிச்சிருக்காங்க. கதை கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. மோகன்லாம் நடிச்சிருக்காரு. மோகன் பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு? அவர் ரொம்ப அதுவும் பழைய நடிகர் எல்லாத்தையுமே நம்ம இதில் பார்க்க எல்லாமே பழைய நடிகர். அவங்கள எல்லாத்தையுமே இதில் கொண்டு வந்திருக்காங்க. விஜயை பாராட்டலாம் அந்த விஷயத்தில். கண்டிப்பாக சந்தோஷமா இருந்துச்சு. சந்தோஷம். நல்லா இருக்கு ப்ரோ. செகண்ட் டைம் பார்க்குறேன். நேற்று நைட் ஷோ போயிருந்தோம். ஓகே, எனக்கு அந்த லேக் எதுவுமே இல்லை. நல்லா அந்த கேமியோ ரோல்ஸு கொஞ்சம் சர்ப்ரைஸ்லாம் எலமெண்ட்லாம் நல்லாயிருக்கும். அது ரொம்ப பிடிச்சது. ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறீங்களா? ஓகே தான் ப்ரோ. ஏன்னா ஆக்சுவலாக அந்த ஸ்க்ரீன் பிளே நாங்களும் யோசிச்சோம். நான் நேற்று பார்க்கும்போது ஃபஸ்ட் டைம் பார்க்குறதுனால எனக்கு செகண்ட் டைம் பார்க்கும்போது போர் அடிக்குமான்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆனால் டைம் போனதே தெரில. அந்த ஸ்க்ரீன் பிளே ஓகே தான், நல்லா இருந்துச்சு. அந்த த்ரிஷா வர சீன்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு? டான்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு? அது நேற்று எக்ஸ்பெக்ட் பண்ணல ஆக்சுவலாக. திடீர்னு அவங்க வருவாங்களா, அது ஒரு மாதிரி சஸ்பென்ஸ்லேயே வச்சுருந்தாங்க. திடீர்னு பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா இருந்தது. ஏற்கனவே ஒரு படத்துலவே வந்திருக்காங்க. அது இந்த படத்துலையும் அவங்க அது மாதிரி வந்து டான்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா சூப்பராக பண்ணிட்டுருக்காங்க. தேங்க்ஸ். சாட்டிஸ்ஃபை தான் ப்ரோ. பழைய ஆக்டருங்க அத்தனை பேர்த்துமே அவர் இந்த படத்தில் வந்து அறிமுகம் பண்ணியிருக்காரு. ரொம்ப மறந்து போன மோகன்லாம் வந்து நம்ம பார்த்து ரொம்ப நாளாச்சு. அவர்லாம் அந்த படத்தை அறிமுகம் பண்ணிருக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. பயங்கரமாக இருந்துச்சு. ஃபுல்லாக ஆக்ஷன், எல்லாருக்கும் ஸ்க்ரீன் ஸ்பேஸ்லாம் கரெக்டாக கொடுத்துருவாங்க. எல்லா ஆக்டரையும் கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. சேம் ஃபைட்டு, ஃபன்னு, சாங் எல்லாமே சூப்பராக இருக்குது. என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது. எல்லாம் நல்லா இருக்கு. எல்லாருக்கும் நல்லா ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. விஜய் மட்டுமே காட்டாமல் எல்லாருமே கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது ப்ரோ. கண்டிப்பாக ஒர்த் தான் வந்தது. அன்எக்ஸ்பெக்டடாக இருந்துச்சு. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எதிர்பார்க்கல. ஆக்சுவலாக அதுக்கு பின்னாடி நிறைய ஹிண்ட் இருக்குது.
எஸ்கே வர சீனுக்கு பின்னாடி சூப்பராக இருந்துச்சு ப்ரோ, பயங்கரமாக இருந்துச்சு. ஒரு மொமெண்ட் எதுவுமே நல்ல மொமெண்ட்டு, ஆனால் வேஸ்ட் பண்ணிட்டாங்க நிறைய. சொல்கிற அளவுக்கு இல்லை அந்த படம். எந்த மாதிரி மொமெண்ட்லாம் மிஸ் பண்ணீங்கன்னு நினைக்கிறீங்க? புரியல. எந்த மாதிரி மொமெண்ட்லாம் மிஸ் பண்ணீங்க? இல்லை, நல்ல மொமெண்ட்டாக கொண்டு வந்தாங்க, ஆனால் அதை அப்படியே இறக்கிட்டாங்க. அந்த மாதிரி தான் இருந்துச்சு, அவ்வளோதான். நல்லா இருந்துச்சு, சாட்டிஸ்ஃபைடாக தான் இருந்துச்சு, ஒன்றும் பிரச்சனை. தளபதி இளைய தளபதி ரெண்டு பேரும் யார் ரொம்ப ஃபேவரட்டாக இருந்துச்சு? ஆல்வேஸ் தளபதி தான். படத்தில் த்ரிஷா வர டான்ஸ், அந்த ஒரு டான்ஸ் வராங்க, நல்லா இருந்துச்சு. எஸ்கே வர சீன்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு? எல்லாமே நல்லா இருந்துச்சு. அந்த லாஸ்ட் கிளைமேக்ஸ்லாம் நல்லா மாசாக இருந்துச்சு. சார் வெங்கட் பிரபுவோட வைப்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு? நல்லா எப்பயும் போல் மங்காத்தாக்கு ஈக்குவலாக நல்லா ஒருத்தா இருந்துச்சு. நல்ல மூவி, பார்க்கலாம். எப்படி இருந்துச்சு படம்? சூப்பராக இருந்துச்சு, மாஸாக இருந்துச்சு. விஜயோட படம் சாட்டிஸ்ஃபை ஆச்சு. கண்டிப்பாக விஜய் ஃபேன் தான். வீட்டில் ஒரு மாதம் குழந்தைய விட்டுட்டு நாங்கள் காலங்காத்தால ஷோக்கு வந்திருக்கோம். கண்டிப்பாக விஜய் ஃபேன் தான். மாசாக இருந்தது படம், நல்லா இருந்தது. எப்படி இருந்துச்சு ஸ்க்ரீனில் பார்க்கும்போது? ரொம்ப ரொம்ப தெரியா இருந்தது, பயங்கரமாக இருந்தது. சூப்பராக இருந்தது. ஸ்க்ரீன் பிளே வெங்கட் பிரபுவோட ஸ்க்ரீன் பிளேலாம் எப்படி இருந்துச்சு? ஆஸ் யூஷுவல் வெங்கட் பிரபுவோட இந்த மாஸ் டச்சு, அந்த ஃபன் மூமெண்ட்ஸ் எல்லாமே இருந்தது. வெங்கட் பிரபு படம் மாதிரியே இருந்தது. ஒரு வரும்போது அந்த விஜய் எஸ்கே காம்போ பரவாயில்ல, எஸ்கேக்கும் டைலாக்ஸ்லாம் கொடுத்துருந்துருக்காங்க. அவரும் ஒரு சீன் பக்காவாக வராரு. நல்லா இருந்துச்சு. சாட்டிஸ்ஃபைடா? பயங்கர சாட்டிஸ்ஃபை. இல்லை ப்ரோ, படம் நல்லா இருக்குன்னு நினச்சி வந்தேன். ஓகே தான். எதனால் அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க? எதெல்லாம்னா லைக் ரொம்ப நம்ப முடியாத விஷயம்லாம் இருக்குது. அதனால் அவர் சின்ன பையனாக காமிக்கணும்னு காமிச்சிருக்காங்க. பட் அந்த கேரக்டர் பண்ணுறது எதுவுமே வந்து ஒரு மாதிரி காண்டாக தான் ஆகுது. டிசைன் பண்ணது எப்படி இருந்துச்சு? அது இளைய தளபதி அந்த டிசைனிங் எப்படி இருந்துச்சு? ப்ரோ, அந்த இளைய தளபதி இதே தேவையில்லைங்கிற மாதிரி தான் ப்ரோ இருக்குது. அது வந்து வெளியில் இருக்க ஆடியன்ஸ்க்காக காட்டணும்னு சொல்லிட்டு அதை படத்து உள்ள கொண்டு வந்துட்டாங்க. படத்துள்ள வந்து அது ஒரு மாதிரி ஆடாக இருந்துச்சு. ஓகே, மற்றபடி எப்படி ப்ரோ? மற்றதெல்லாம் எப்படி இருந்துச்சு? ஆக்டிங் வைஸ் எப்படி பண்ணியிருந்தாங்க? அவர் ஆக்டிங் வைஸ் நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ காமெடியில் அவர் பாட்டு இருந்துச்சா? காமெடி வந்து ஆக்சுவலி லைக் அந்த பிரசாந்த் பிரபுதேவா இவங்க எல்லாம் ஒரு கேங்காக இருக்கும் போது ஆரம்பத்தில் அது ரொம்ப அந்த வெங்கட் பிரபு வைப் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் போக போக அது ஸ்டோரி வேறு ஒரு சைடு போகும்போது அது எல்லாமே டைல்யூட் ஆகி அது கொஞ்சம் நல்லா ஆரம்பிச்சது. ஆனால் அந்த மாதிரி முடியல. ஓவராலாக என்ன ஃபீல் பண்ணுறீங்க? ஓகே தான் ப்ரோ. லியோக்கு எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப ஹையில் வச்சுட்டு வந்தேன். கொஞ்சம் செகண்ட் ஆஃப் கொஞ்சம் லேக் அந்த மாதிரி இருந்தது. ஆனால் கோட்டில் ஃபுல் சாட்டிஸ்ஃபைட். எக்ஸ்பெக்டேஷனே இல்லாமல் அந்த பீக்கு போயிடுச்சு. செகண்ட் ஆஃப்லாம் உட்கார முடியல. தலை டோனி வர சீனும் சரி. விஜயகாந்த் சார் ரொம்ப மிஸ் பண்ணுறோம் இந்த டைமில் தான். விஜய் சார் டான்ஸில் பின்னிட்டார். விஜயனா வி லவ் யூ அஸ் ஆல்வேஸ். செம்மையாக இருந்துச்சு. எக்ஸ்பெக்டேஷன்லாம் அதுக்கும் மேலே போயிடுச்சு. எக்ஸ்பெக்டேஷனுக்கு விட பீக். மெர்சல் கட்டு செம்ம படம் இந்த மாதிரி தான். சூப்பராக இருந்ததுன்னா செகண்ட் ஹாஃப் தான் வேறு லெவலு. எஸ்கே வங்கம் தலை தோனி எல்லாரையும் கூப்பிட்டு மாஸ் பண்ணிட்டாங்க. செகண்ட் டைம், தேர்ட் டைம், ஃபோர்த் டைம் கூட பார்க்கலாம். வேறு லெவல். வாடா அவர் தான் கொஞ்சம் கொலார் பண்ணி வச்சுட்டாங்க. ஓகே தான், பரவாயில்ல, நல்லா இருக்குண்ணா. என்ன கொலார் பண்ணுற மாதிரி ஃபீல் பண்ணீங்க? அந்த சின்ன வயசு விஜய் காமிச்சாங்க பார்த்தீங்களா, அந்த இது கிராஃபிக்ஸ் மட்டும் கொஞ்சம் கொலாராக இருந்தது. மற்றபடி எல்லாம் ஓகே தானா. பிஜிஎம்மு, சாங்கு, சீன்ஸு எல்லாமே மாஸ் தான். தளபதி அவங்களாம் மாஸ்ண்ணா, அவங்களாம் சொல்ல. ஸ்டோரி வைஸ் கனெக்ட் ஆச்சாங்களா? ஓகே தாண்ணா. போர்லாம் அடிக்கல. 3 ஹவர் ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். என்ன கொஞ்சம் கத்த மாட்டேன்றாங்க. வேறு என்ன, நல்ல தேட்டரில் போய் பார்க்கணும். சூப்பர்ண்ணா. ஒர்த்து தான். 200 ஒர்த்து தான். காலத்துக்கு ஏற்ற படங்க. நல்லா இருக்கு, சூப்பராக இருந்தது. நல்லா இருக்கு. கூட இருக்கிறவங்கள நம்பக்கூடாதுன்ற மாதிரி எடுத்துருக்காங்க. கரெக்டான ஸ்கிரிப்ட் தான். இதை பேசுகிறேன். நான் விஜய் ஃபேனு, விஜய் பைத்தியம். நான் விஜய் படம் தான் ஃபஸ்ட்டு வருவேன். செம்மையாக இருந்துச்சு படம், பார்க்கறதுக்கே சூப்பராக இருந்தது. ஸ்கிரிப்டெலாம் நல்லா இருந்துச்சு, பாட்டு சூப்பராக இருந்தது படம். அதெல்லாம் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. நிறைய ஹீரோஸ் இருந்தாங்க. சிவகார்த்திகேயன், த்ரிஷாலாம் இருப்பாங்க. நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. செம்மையாக இருந்துச்சு. புரியல, ரொம்ப ஒரு மாதிரி விஜய் படம் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தேன். வெங்கட் பிரபுலாம் ரொம்ப சும்மா இருந்ததுனால படம் கொடுத்துருக்காரு என்னன்னு தெரியல. ரொம்ப சும்மா நம்ம பார்த்த அளவுக்கு இல்லை. லைக் ரொம்ப பழைய மாதிரி இருக்குது படம்லாம். நல்லாவே இல்லை, சுத்தமாக நல்லா இருக்குது. சுத்தமாக இல்லை, சுத்தமாக நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு அப்படியே படத்துக்கு வந்தேன். அந்த ஒரு இதே இல்லை, மொக்க தான் ப்ரோ. அதான் அவங்க கேங் அப்படியே சும்மா படம் எடுத்த மாதிரி அந்த மாதிரி தான் ஒரு ஃபீல். பிகில் மாதிரி இருக்கு ப்ரோ. நல்லா அவ்வளோ இல்லை ப்ரோ, எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை. என்ன எதிர்பார்த்து வந்தீங்க? தளபதி படம் எதிர்பார்த்துட்டு வந்தேன், ஆனால் இல்லை ப்ரோ. ஃபேமிலி ஆடியன்ஸாக பார்க்குறேன். ஃபேமிலியாக பார்க்கலாம் ப்ரோ, பட் ஆனால் ரசிகராக பார்க்க முடியல. ஓகே, என்ன மிஸ் ஆச்சுன்னு நினைக்கிறீங்க படத்தில்?
தெரியல ப்ரோ, நிறையா ப்ரோ. அது ஒன்று ஒன்றா சொன்னால் நிறையா இருக்கு ப்ரோ. சாட்டிஸ்ஃபையாச்சா? சாட்டிஸ்ஃபைங்கண்ணா. படத்துல அந்த டிஏஜிங் லுக்லாம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சுண்ணா. நிறைய சர்ப்ரைஸ்லாம் வந்துச்சு. த்ரிஷா வந்தது, ஆமாம் த்ரிஷா. எது ரொம்ப கூஸ் பம்ப் எதுனா பர்டிகுலராக எதுவும் சொல்ல முடியாதுண்ணா, எல்லாமே சர்ப்ரைஸாக தானே இருந்தது. மோகன் சாரும் நல்லா நடிச்சிருந்தாரு, எல்லாருமே பிரசாந்த் அண்ணா எல்லாரும் சூப்பராக இருந்தோம். விஜயகாந்த் வர போர்ஷன்ல எப்படி இருந்துச்சு? அது வந்து நல்லா இருந்துச்சுண்ணா, ஸ்டார்டிங்லேயே வந்துடும். சாட்டிஸ்ஃபையாச்சா? சூப்பர்ண்ணா. நல்லா இருக்கு, என்ன போர் அடிக்கல. விஜயை ரசிக்க வேண்டிய விஷயத்தில் ரசிக்கலாம். மற்றபடி வெங்கட் பிரபு ஏதோ ட்ரை பண்ணியிருக்காரு. ஆனால் அந்த பசங்க வளர்ப்பை பற்றி பேசுகிறீங்க. அந்த பசங்க ஒழுக்கமாக இல்லைன்னா எப்படிலாம் இருப்பாங்க, அவன் தான் அகெயின்ஸ்டாக வந்திருக்கான். அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, நல்லா இருக்குது.